ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகர் கோவில் விசிட் தான். அழகர் கோவில்னு சொல்றத விட எங்க குலதெய்வ கோவில்னே சொல்லலாம். அதுக்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னடா எடுத்தோனே ஏதோ ஒரு மண்டபத்த காட்டுறேன்னு பார்க்காதீங்க. இந்த மண்டபம் தான் குளியலறை, கழிப்பறை. இத ஏன் பர்ட்டிகுலரா காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஆள் நிக்கிறார்ல, அவர் வந்துட்டு எல்லார்ட்டயுமே வலுக்கட்டாயமா எல்லாமே ஃப்ரீ. ஆனா ரூ. 10 குடுங்க, ரூ. 10 குடுங்கன்னு வாங்கி இது பண்றாரு. அது எனக்கு சுத்தமா புடிக்கல. அத விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் ராக்காயம்மன் கோவில் விசிட். அது கொஞ்சம் ஏத்தமா போகும். ஸோ வந்து வயசானவங்க, கொஞ்சம் நடக்க முடியாதவங்கலாம் பார்த்து பொறுமையா இருங்க. ஏன்னா எங்க அம்மாவால நடக்கவே முடியல. பொறுமையா தான் போற மாரி இருந்துச்சு. ராக்காயம்மன் கோயில விசிட் பண்ணதுக்கப்புறம் சைடுல நெறைய குரங்கு இருக்கும். ஸோ வந்து என்ன பண்றீங்கன்னா, பேக் யாராவது இருந்துச்சுன்னா பத்திரமா வச்சுக்கங்க. ஏன்னா டக்குனு அது வந்து கண் இமைக்கிற நேரத்தில புடுங்கிடுது, காயப்படுத்துற மாரி நெறையா பண்ணிடுது. ஏன்னா வந்துட்டு எங்க அம்மாவோட பேக் அப்படிதான் புடுங்கிடுச்சு. ஸோ ராக்காயம்மன் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கப்புறம், வெளியில வந்துட்டீங்கன்னா, அந்த கடைகள்லாம் இருக்கும். அங்க எதுவுமே வாங்காதீங்க. ஏன்னா ரொம்ப ஏதேதோ ஸ்கேம் பண்ணி விக்கிற மாரி இருக்கு. ரொம்ப ரேட்டும் கூடுதலு. வெள்ளிக்கிழமை மஞ்சள் கயிறு வாங்கிக்கங்கறாங்க. மஞ்சள் கயிறு பார்த்தீங்கன்னா, ரூ. 100 கூடி ரூ. 200 குடுங்குறானுங்க. ஐய்யய்யோ! எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் எங்க அம்மா குரங்குக்கு ஒரு வாழைப்பழம் குடுத்தாங்க. அத உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அத அப்படியே ஒரு வீடியோ கவரேஜ் எடுத்துட்டு, அங்கேருந்து அப்படியே பொறுமையா கீழ இறங்கி வந்ததுக்கப்புறம், சுவாமி முருகன் கோவில் டெம்பிள் விசிட் தான். அங்க கோவில் எல்லாம் முடிச்சுட்டு, பிரசாதத்துல போய் வாங்கிட்டு வந்தாச்சு. பிரசாதம் வாங்குனோம். புளியோதரையும், வடையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காலைல சாப்பிட்டதுக்கு நல்ல பசி. ஸோ வந்துட்டு நல்லா ஒரு 3 பொட்டலம் நானே வாங்கி நாக் அவுட் பண்ணிட்டேன். வெறும் ரூ. 10 தான். ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் தான். வாங்கி சாப்பிடலாம். அடுத்து முருகன் கோவில்லேருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸில் அந்த அண்ணன் நல்லா ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான். ஏதோ ஒரு சாங் போட்டிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. காப்பிரைட்ஸ்க்காண்டி அத கட் பண்ணிட்டேன். அ என்ன சொல்லணும்னா, அந்த பேக் வைக்கிறது, செப்பல் வைக்கிறது, அ பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுல எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. ஆனா, அங்க உள்ள ஆட்கள் வந்துட்டு இருந்துக்கிட்டு, ரூ. 10 குடுங்க, டீ குடிக்க காசு குடுங்க, அப்படிங்கிற மாரி கேட்டு வாங்குறாங்க. அது எனக்கு சுத்தமாவே புடிக்கல. தயவுசெய்து அது மட்டும் பார்த்து கவனமா இருங்க. விருப்பப்பட்டு குடுக்குறது வேற. ஆனா, அவங்க வலுக்கட்டாயமா கேட்கறது ரொம்ப சங்கட்டமா இருக்கு. அங்கேருந்து கீழ வந்ததுக்கப்புறம் அழகர் கோயில்ட்ட வந்தாச்சு. பயங்கர சூடு. கால்லாம் வைக்க முடியல. அ பயங்கரமா இருந்துச்சு. கொஞ்சம் அந்த மேட் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருந்துச்சு. அது ஒரு 2 மினிட்ஸ் அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸுக்கே பயங்கர கால் சூடா இருந்துச்சு. நாங்க வெள்ளிக்கிழமை போயிருந்தோம். ஸோ வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு கூட்டம் இல்ல. இருந்தாலும் வந்துட்டு அ ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நான் கோவில் எல்லாமே அவுட்டர்ல தான் காட்டியிருப்பேன். கோயிலுக்குள்ளக்க எதுவுமே காட்டல. ஏன்னா வந்துட்டு கோயிலுக்குள்ள கேமரா எடுக்க அனுமதி இல்லை. அதனால வந்து யாரும் கேமராவோ, ஃபோனோ தூக்கிக்கிட்டு நின்றாதீங்க. திட்டிப்புடுவாங்க. தயவுசெய்து நான் அத பார்த்துட்டு நான் எடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு சொல்றேன் ஒரு இன்ஃபர்மேஷன். கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு கார் நின்னுச்சு. அது எப்படி வந்துச்சு ஏதுன்னே தெரியல. ஏன்னா என்ட்ரன்ஸ்ல எல்லா வண்டியும் நிப்பாட்டி அனுப்புறாங்க. ஆனா இந்த கார் மட்டும் வந்துருந்துச்சு. அதே மாரி பைக்கும் அப்படிதான் வந்து ஒரு 2, 3 பைக்லாம் திரிஞ்சுச்சு. ஏன்னா நம்ம வண்டியெல்லாம் ஃப்ரெண்டுலயே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளக்க முடிச்சதுக்கப்புறம் 18ஆம் படி கல்பட்ட வந்தாச்சு. அங்க சாமிய கும்பிட்டுட்டு டோர் அடைச்சு தான் இருந்துச்சு. ஓப்பன்ல இல்ல. வெளியில வந்து குறி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேய், பில்லி, சூனியம் அந்த இதெல்லாம். கோயில்லேருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் அம்மாவும், தங்கச்சியும் நான் ஊருக்கு பஸ் ஏத்தி விட்டு, நான் மூணாறு கிளம்பிட்டேன். மதுரை அவுட்டர்ல வந்து ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி சாப்பிட்டதுக்கு பரோட்டாவும், ஒரு குஸ்காவும் ஆர்டர் பண்ணிட்டேன். அ பரோட்டா வந்து உண்மையாலுமே சுட சுட போட்டு குடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆ நிஜமா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நல்லா சுட சுட சாப்பிட்டதுக்கு மதுரையில உள்ள பரோட்டா என்னைக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா மூணாறுல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. மதுரையில ஒரு பரோட்டாவ அடிச்சோனே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குஸ்கா சாப்பிட்டேன். குஸ்கா வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஏன்னா வந்து குஸ்கா வந்துட்டு அந்த சோம்பு இந்த மாதிரிலாம் ஐட்டம் போட்டிருந்தாங்க. தெரியல எப்படி அங்கிட்டு உள்ள பிரியாணி, குஸ்கா வந்து அப்படிதான் இருக்கும் போல. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதுரைக்கு ஒரு டாட்டாவ போட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு மூணாறு கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் மூணார் ரீச் ஆயிட்டேன். போடிமெட்டு வந்தாச்சு. எண்ட் ஆஃப் த டே வந்து ஹேப்பியா முடிஞ்சுச்சு. ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே. நறுக்குன்னு ஒரு டீய போட்டு மூணாறு கிளம்பிட்டேன். தேங்க் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை பாய்.